தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் பரப்பில் பரபரப்பான கட்டங்கள் நடந்து வருகிறது. கட்சிகள் தங்களது செயற்பாடுகளை தீவிரப்படுத்தி நிர்வாகங்கள் மற்றும் செயல் வீரர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளில் உள்ள நிலையில் தவேக 25ஆம் தேதி நேற்று மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் செயல் வீரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. இந்த கூட்டம் தவேக கட்சியின் எதிர்கால அரசியல் பயணத்துக்கு ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படுகின்றது. தேர்தல் அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவதற்கு முன்னர் கட்சி நிர்வாகங்கள் மற்றும் செயல் வீரர்களை ஒருங்கிணைந்து இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதிலும் 2000க்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தீவிரமாக கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கியவுடன் ஹோட்டல் வளாகம் முழுவதும் அரசியல் கோஷங்களும் ஆதரவு குரல்களும் அதிரத் தொடங்கியது. நிர்வாகிகள் தங்கள் உற்சாகத்தையும் ஆதரவையும் வெளிப்படுத்த தொடர்ந்து விசில் அடித்தனர். கூட்டத்தில் பேசிய தவேக கட்சி தலைவர் விஜய் கட்சியின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றினார். அதாவது, நாம் அரசியல் பயணத்துல மிக முக்கியமான கட்டத்துல இருக்கிறோம். ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றா? ஏதாவது அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட இது நடக்கவே நடக்காது என்று கூறியிருக்கின்றார்.